இனங்கள் மற்றும் மதங்களுக்கு இடையே தொடர்ந்து மோதல்கள் இருந்தால் எந்த நாடும் வளர்ச்சியையும் நிலைத்தன்மையையும் அடைய முடியாது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இனங்கள் மற்றும் மதங்களுக்கு இடையிலான மோதல்கள் நீடித்து வரும் நாடுகளில் முன்னேறிய நாடுகள் என்று எதுவும் இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். டிஏபி ஒரு இன வெறி கட்சி என்று எதிர்க்கட்சியினரால் முத்திரை குத்தப்படுவதாக குறிப்பிட்ட அன்வார், இருப்பினும் அப்படி சொல்பவர்களில் டிஏபி உடன் முன்பு பணியாற்றியதை மறந்து விடுகிறார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இன பிரச்சனைகளை பயன்படுத்திக் கொள்வதே எதிர்க்கட்சிகளின் தற்போதைய நோக்கமாக உள்ளது என்றும், ஒற்றுமை அரசாங்கம் பலவீனமாக உள்ளது என்பதே அவர்களின் பரப்புரையாக இருக்கிறது என்றும் அன்வார் கூறினார். எதிர்க்கட்சிகள் எந்த ஒரு புதிய திட்டங்களையும் கொள்கைகளையும் ஒருபோதும் முன்வைக்கவில்லை என்ற போதிலும், மாறாக டிஏபி மூலம் சீன சமூகத்தின் எழுச்சி குறித்து மலாய்க்காரர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்த முயல்வதாக அன்வார் தெரிவித்தார். டாமன்சாரா நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிந்த் சிங் டியோ டிஏபி கட்சியின் புதிய தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கட்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 உறுப்பினர்களை கொண்ட மத்திய செயற்குழுவால் கோபிந்த் சிங் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதனை அடுத்து தலைவராக இருந்த லிம் குவான் யங் ஆலோசகராக தேர்வானார். இதற்கிடையில் அந்தோனி லோக் 2வது முறையாக டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளராக தனது பதவியை தற்காத்துக் கொண்டார். கட்சியின் தலைவர் பதவியை தக்க வைக்க செயற்குழுவிற்குள் இருந்து லிம் போதுமான வாக்குகளை பெற மாட்டார் என்ற ஊகங்கள் தேர்தலுக்கு முன்னதாகவே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பாகாண்டத்தோ தெலுக் இந்தானில் உள்ள ஒரு தங்கும் வசதி கொண்ட பள்ளியைச் சேர்ந்த 7 மாணவர்கள் மார்ச் 8ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவத்தில் மூத்த மாணவர்களால் பகடிவதைக்கு ஆளானதாக கூறி காவல்துறைக்கு புகார் வந்துள்ளன. படிவம் 2 மற்றும் படிவம் 4ஆம் ஆண்டு மாணவர்கள் படிவம் 5ஆம் ஆண்டு மாணவர்களால் தாங்கள் பகடிவதைக்கு ஆளானதாக புகார் அளித்துள்ளதாக பாகாண்டத்தோ காவல்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை பாதிக்கப்பட்ட மாணவர்களிடமிருந்து 7 புகார்கள் கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும், இந்த வழக்கு தண்டனை சட்டத்தின் பிரிவு 323 கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இரவு 10:50 மணியளவில் தமான் செந்தோசா ஜலான் உலுபாங் கடை முன் ஒரு கும்பல் பாராங்கத்தியை கொண்டு ஆடவர்களை தாக்கியதாக பொதுமக்களிடமிருந்து தகவல் கிடைத்ததாக தென்கிள்ளான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஷா குங் ஃபோங் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்த போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் 11 பேர் கொண்ட கும்பல் 4 வாகனங்களில் வந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக அவர் கூறினார். கடையின் முன் மோட்டார் சைக்கிளில் வந்த 36 வயது ஜீவா கருப்பையா என்பவரை பாராங்கத்தியை கொண்டு அக்கும்பலைச் சேர்ந்தவர்கள் தாக்கியதில் அவர் அந்த இடத்திலேயே பலியானார். இதனை அடுத்து கடையின் உள்ளே தன் நண்பர்களுடன் அமர்ந்திருந்த சிவபாலா ஆறுமுகம் என்ற 38 வயது ஆடவரை அக்கும்பல் வெட்டி கொலை செய்தது. பின்னர் வெளியே காத்திருந்த கும்பலின் 4 கார்களில் தப்பிச் சென்றதாக அவர் கூறினார். கொலை செய்யப்பட்ட 2 ஆடவர்களின் சடலங்களும் சவ பரிசோதனைக்காக கிள்ளான் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இக்கொலை தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மின் சிகரெட்டுகளை திரங்கானு மாநிலத்தில் தடை செய்யவிருப்பதாக திரங்கானு மாநில மந்திரி விசார் டத்தஸ்ரீ டாக்டர் அமான் சம்சூரி முக்தார் நேற்று தெரிவித்தார். இதனால் இளைஞர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி ஏற்படும் என்பதை தாம் உணர்வதாகவும், மின் சிகரெட்டுகளை தடை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அரசாங்கம் இருப்பதாகவும் அவர் விளக்கமளித்தார். திரங்கானுவில் மின் சிகரெட்டுகளை பயன்படுத்தும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இந்த முடிவை திரங்கானு மாநில அரசு எடுத்திருப்பதாகவும், அரசியல் ரீதியாக இந்த முடிவால் பின்னடைவு ஏற்பட்டாலும் சுகாதாரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கெடா சுற்றுச்சூழல் துறை காற்று மாசுபாட்டையும் சுற்றுவட்டார மக்களுக்கு அசௌகரியத்தையும் ஏற்படுத்தியதற்காக யாழில் உள்ள ஒரு அரிசி ஆலைக்கு எதிராக இடைநீக்க உத்தரவை பிறப்பித்துள்ளது. பொதுமக்கள் கொடுத்த புகார்களை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுக்கு பிறகு ஆலையின் செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்த உத்தரவிடப்பட்டதாக மாநில சுற்றுச்சூழல் துறை இயக்குனர் ஷரீபா ஷகியா ஜயத் ஷகாப் தெரிவித்தார். காற்று மாசு கட்டுப்பாட்டு உபகரணங்கள் செயல் இழந்து கசிவு ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டதை அடுத்து சுற்றுச்சூழல் தர சட்டம் 1974 பிரிவு 38(1)A கீழ் இடைநீக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள்.
எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.